வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நினைக்கிறேன் தேர்தல் சூழலில் இருக்கிறோம். பல்வேறுபட்ட விரும்பு எலெக்ஷனில் இருக்கிறார்கள். பலரும் பலரை பற்றி மாறி மாறி விமர்சித்துக் கொண்டிருக்கிற சூழல் காணப்படுகின்றது. இந்த விடயத்திலே மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேசிய மக்கள் சக்தி சார்பாக 17,573 வாக்களை பெற்று மக்களின் ஆணையை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நான். மக்களுடைய ஆணை 2029ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கின்றது. 5 வருடங்களுக்கு நான் தான் பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் இந்த முகநூல்களில் பேக் ஐடிகளில் என்னதான் விமர்சித்தாலும் நீங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பலரும் பல காரணங்களை தேடிக்கொண்டு திரிகிறீர்கள். என்ன செய்யலாம் என்று சொல்லி நான் உலக காலமும் அரசு சபையிலே இருந்த நான் தூய கரங்களோடு தான் நான் அரசு சபையிலே விட்டு நான் வந்த நான் என்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட் ஸ்தாவர நிதிக்கோவை மற்றது நிதி பிரமாணங்களை நன்கு படித்துத்தான் நான் இந்த சேவையில் இருந்தேன். சேவையை விட்டு வந்திருந்தேன். நான் நினைக்கிறேன் அதிபர் சபையில் கூட 2028ஆம் ஆண்டு எனக்கு கிரேட் 1 கிடைக்கும். கிரேட் 1லிருந்து 12 வருடங்கள் நான் கிரேட் 1 அதிபராக இருக்க வேண்டிய ஒருவர். அதுக்கு வர்றதுக்கு முன்னர் நான் எல்லா தரதாண்ட பரீட்சையும் பாஸ் பண்ணி, அனைத்து மொழி பரீட்சையும் பாஸ் பண்ணி, அனைத்து பாடநெறியையும் நான் செய்துவிட்டு தான் நான் இந்த வேலையை விட்டு வந்தேன் நான். எனவே நேற்று கூட ஒரு சிலர் நான் இப்போ வேலையை விட்ட நான் கடைசியாக சம்பளப்படுத்தினான் என்று துருவி நோண்டி கொண்டு இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இதெல்லாம் நான் கடந்து தான் வந்தேன். அவர்கள் நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினரை விட்டுட்டு போகணும் வந்து நேராக வந்து வீட்டை வந்து கெஞ்சினா அவர்கள் பாவம் பார்த்து நான் விடுவேன். மற்றும்படி நான் விடமாட்டேன் சொன்னால் மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நாங்களும் கடந்த பாதைகளிலே தமிழ் தேசிய பாதையில் தான் கடந்து வந்த நாங்கள். எனக்கு அதுதான் தெரியும். பிறந்த நாளிலிருந்து எனக்கு அதுதான் தெரியும். எங்களுக்கு அந்த உணர்வும் உரிமைகளும் இருக்கின்ற இந்த மண்ணிலே நாங்கள் உலகாலம் பட்ட துன்பங்கள், துயரங்கள், சாவுகள், அவலங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்த நாங்கள். எனவே நாங்கள் தமிழ் மக்களுக்கான விரோதிகளும் கிடையாது, அல்லது நாங்கள் வேற்றுக்கிற வாசிகளும் கிடையாது. தமிழ் மக்கள் படுகின்ற வேதனைகளின் துன்பங்களை நேரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கூட பாருங்க, எத்தனை இன்றைக்கு நான் இன்றைக்கும் நேற்றும் வந்த கடிதங்கள் விழா இருக்கின்றது. இப்படி கிட்டத்தட்ட கடிதங்கள் குமிந்து கிடக்கின்றது. பல மக்கள் எத்தனையோ அவலங்களிலே மக்கள் சிக்கி இருக்கின்றார்கள். மக்கள் நம்புகிறார்கள் இந்த காலத்திலே இந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுகின்றது. ஆனால் சிலர் முகநூல்களிலே குத்தி முறிகின்ற செயற்பாடுகளை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த போலி முகநூல் தரங்கள், யாழ்ப்பாணம் புலனாய்வு மற்ற வேறு தளங்களிலே மற்றது ஊழல் ஒழிப்பு வன்னி அப்படி போன்ற சில இணையதளங்களிலே சும்மா தாறுமாறாக எழுதுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுக்கு எழுதுவதற்கு எதுவும் இல்லை, ஏதாவது நாங்கள் செய்வோமா என்று பார்த்துருக்கிறார்கள். நீங்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அப்படியான விடயங்கள் நடக்க மாட்டாது. எனவே நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்த நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நான் வந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நாளிலிருந்து அனைத்து நாட்களுமே நான் மக்களாக இருக்கின்றேன். அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன். பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றேன். நேற்றைய தினம் கூட கொடியாமத்திலே ஒரு பையன் நீரிலே மூழ்கி இறந்திருந்தான். உடனடியாக மக்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். அதில் ஒரு போலீஸாரும் பங்கு சம்பவப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். உடனடியாக நான் யாழ்ப்பாணத்து டிஐஜிக்கு தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர். அதுபோன்று கிளிநொச்சி நடைபெற்ற பாடசாலை விடயம் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றனர். இதுபோன்று பல விடயங்கள் எங்களுக்கு வருகின்றது. பல விடயங்களை சொல்ல முடியாது. இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு வழங்கின அந்த ஆணை நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றுவோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேசியத்தை பற்றி போதிக்கிறார்கள். எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அது நிறைய இருக்கின்றது. நாங்களும் தமிழர்கள் தான். எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற போது நாங்கள் அதை விட மாட்டோம், கேள்விகள் கேட்போம். எனவே இது போன்று பல விடயங்களை முகநூலிலே குடும்பங்களை இழுத்து செய்து வருவது நல்லமில்லை. அது ஒரு மிக அழுக்கான குணமுறைகளாக செய்ய முடியும். எனவே இப்போ ஒளித்திருந்து தாக்குதலை நிகழ்த்தாமல் நேரடியாக தாக்குதலை நிகழ்த்தினால் அல்ல நேரடியாக கேட்டால் அதுக்கு நான் பதிலளிப்பேன். ஆனால் ஒரு பிற்போக்குத்தனமாக எப்படியான விடயங்களை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சிலர் நான் கடந்து வந்த பாதையே தமிழ் தேசிய பாதை தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்களாம் உருவாக்கி அதுக்கு நாங்கள் வாக்களித்து
அதிலேயே நான் அனைவரையும் வெல்ல வைத்தோம். ஆனால் அந்த பாதை பிழையாக சென்று கொண்டிருப்பதன் காரணமாக தான் அந்த வழியிலேருந்து நான் விலத்தி பார்த்தோம். இப்பொழுது இருக்கிற வகையிலே அன்றகுமார் நாயக்கா தான் இந்த நாட்டை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டதை நான் உணர்ந்து கொண்டதன் காரணமாக தான் அதிலே நாங்கள் பயணிக்கின்றோம். எனவே அந்த பாதையை நாங்கள் சரியாக கொண்டு வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்கள் எங்களை நம்புகின்றார்கள். சும்மா முகநூலில் வர விடயங்கள் அல்ல இந்த விடயங்கள். மக்கள் நாங்கள் உள்ளுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேண்டேட்டை நான் வழங்க வேணும். தமிழர்கள் ஒரு தேசிய இனம், சிங்களர் ஒரு தேசிய இனம், முஸ்லீம் மக்கள் ஒரு தேசிய இனம். எனவே அத்தனை மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல நாடாக இந்த நாட்டை உருவாக்கணும் என்று சொன்னால் நீண்ட காலமாக எங்களோட மக்கள் தெருவாக அலைகின்றார்கள். யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கின்ற, கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் தெருவாக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை இழந்து விட்டு பெற்றோர்கள் இன்றும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே பலர் வாழுகின்றார்கள். பலர் காணிகளை முகாங்களை விடுதலை செய்ய சொல்லி கேட்கிறார்கள். எனவே மெடுக்கல நாங்கள் தீர்வு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கள் அரசாங்கம் அதுக்கு தீர்வு வழங்கும். அதுக்கான காலகட்டத்தை எங்களுக்கு மக்கள் வழங்க வேண்டும். எனவே மக்களுக்காக, மக்களின் தேவைகளுக்காக நாங்கள் என்றும் பயணிப்பேன். 2029ஆம் ஆண்டு வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. மக்களுக்கு சேவை செய்து நாங்கள் மருந்து கட்டிக்கொண்டு அந்த லட்சியத்தை நாங்கள் வழங்கிவிட்டே செல்வோம் என்று நான் இதிலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி.